Hi grade 5. So this class we are going to see the last part of this lesson, that is about vegetative reproduction. Let's start with the question. Do plants make more plants only from seeds? No, actually there are two types of reproduction, that is sexual and asexual. In sexual we need pollinators to pollinate and fertilize, but in asexual there is no need of flowers. Let's see about asexual reproduction now. Are you all ready? Yes. So in asexual reproduction என்ன நடக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக என்ன ஆகும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேட்டர்ஸ்னால பாலினேட் ஆகும், தென் கம்ஸ் ஃபர்டிலைசேஷன், தென் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. பட் ஹியர் இன் asexual there is no need of flowers. ஓகேவா. யூஸ்வலாக அது எதுலேருந்து க்ரோ ஆகும், ஃப்ரம் அ பார்ட் ஆஃப் அ பிளான்ட், அதுலேருந்து அப்படியே மதர் பிளான்ட்லேருந்து க்ரோ ஆகிடும். ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் 4 ways in which it can takes place. அதாவது இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து 4 waysல நடக்கும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே. ஸோ திஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் when a new plant can reproduce using the other parts of its body. அதாவது ஒரு ஃப்ளவரோ சீடோ இல்லாமல் இட் கேன் ரீப்ரொடியூஸ் பை இட்ஸ் பார்ட்ஸ். அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் 4 types பண்ணோம் பார்த்தோமா. ஸோ by root vegetables, bulbs, stolons and rhizomes. These are the 4 types. So first வந்து root vegetables எடுத்துட்டோன்னா, for example potatoes எடுக்கலாம். Potatoes are underground stems இல்லையா. So it is highly nutritious. So example for this அப்படின்னு பார்த்தோன்னா, potatoes, underground root vegetables எல்லாமே. அதாவது ஒரு பேரண்ட் வெஜிடபிளில் கீழே பரி பண்ணோன்னா இட் வில் க்ரோ இன்டு அ நியூ பிளான்ட். அந்த ரூட் வெஜிடபிள் இட் வில் ரீப்ரொடியூஸ் இன்டு நியூ வெஜிடபிள்ஸ் இல்லையா. ஸோ சேம் வே ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். தே ஆர் பல்ப்ஸ். ஈவன் ஆனியன்ஸை நம்ம கட் பண்ணி உள்ள பரி பண்ணோம் அப்படின்னாலுமே இட் வில் க்ரோ இன்டு அ நியூ பிளான்ட் இல்லையா. எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா பல்புக்கு கார்லிக், ஆனியன், ஈவன் டியூலிப், இதுவுமே வந்து இட் க்ரோஸ் இன்டு அ நியூ பிளான்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பல்ப்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டாலன்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு பிளான்ட்டில் இருக்க ஸ்டெம் இட் க்ரோஸ் ஹாரிசான்டலி parallel to the ground. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், when it reaches the ground it grows into a new plant. ஓகேவா. these are the examples of stolons. என்னென்னு பார்த்தோன்னா strawberry is a great example of stolons. ஓகேவா. ஸோ one more thing, last thing என்ன, rhizomes. ஸ்டாலன்ஸில் பார்த்தோன்னா இட் க்ரோஸ் பேரலல் டு த கிரவுண்ட் இல்லையா, ஸ்டெம் மேலே. பட் ரைசோம்ஸில் என்ன ஆகும், கீழே இருக்க ரூட் க்ரோ ஆகி இட் ரீப்ரொடியூஸ் இன்டு அ நியூ பிளான்ட். ஸோ தீஸ் ஆர் த 4 types of asexual reproduction which are called as vegetative reproduction. Okay, hope you all clear with this topic now. So vegetative reproduction is nothing but a plant grows without seeds from its own plant parts, are called as vegetative reproduction. So here is your self-work activity. Complete the activity and post it in the group. Bye. Take care.